ஹையஸ்ட் ரிட்டர்ன்னா ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு நமக்கு தெரியல அப்படின்னா எத்தனை கோடி இருந்தாலும் ஈஸியாக போயிடும். ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது ரிஸ்க் கம்மி, ட்ரேடிங்கிறது ரிஸ்க் அதிகம். ஒரு இன்வெஸ்டர்ஸ் எப்போதுமே அதனுடைய வேல்யூவை பார்த்து டவுன் ஆகும்போது பை பண்ண கற்றுக்கணும். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் வரதுக்கு முன்னாடி அந்த லேண்ட் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 200 rupees. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் அறிவித்த உடனே அந்த லேண்ட் வந்து 750 rupees per ஸ்கொயர் ஃபீட்டு. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பு வந்ததுக்கு அப்புறம் 4000 rupees per ஸ்கொயர் ஃபீட். ஒவ்வொரு 8 years to 11 years ஒரு சைக்கிள். இந்த சைக்கிளில் மார்க்கெட் கீழே இறங்கும் போது இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ நம்ம லேண்டு மேலே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம்னாக்கா அது குறையிறதுக்கான வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இதை தாண்டி ஒருத்தவங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரணும்னாக்கா என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து அவங்கள வர வைக்கலாம்? பெரும்பாலும் நம்மளுடைய மனநலங்கிறது என்னவா இருக்குனாக்கா ஆரம்ப காலகட்டத்திலேருந்து ஒன்று பணத்தை பொண்ணுல போடு இல்லை மண்ணில் போடு, இதுதான். அது உண்மைதானா? இப்போ நம்ம ஏதோ ஒரு குறிப்பிட்ட துறையின் மேலே அது சரிவே சந்திக்காதா? அப்படி ஏதாவது நிறுவனங்கள் இருக்கா, துறை இருக்குதா? பிஹைண்ட் ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். என்னதான் நமக்கு கல்வி அறிவு இருந்தாலும் கூட இந்த ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட் அப்படின்னு வந்துட்டா நமக்கு எப்பயுமே ஒரு தயக்கம் இருக்கும், பெரிய ஒரு ஐயம் இருக்கும். எப்படி அதில் முதலீடு பண்ணுறது, அதில் ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல் இருக்குமா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கும். அந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதிலளிக்க நம்மோடு BMR புல்ஸ் அகாடமியினுடைய நிறுவனர் MG ரகுகோபால் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை சந்திச்சதுல மகிழ்ச்சி. பெரும்பாலும் நம்மளுடைய மனநலங்கிறது என்னவா இருக்குனாக்கா ஆரம்ப காலகட்டத்தில இருந்து ஒன்று பணத்தை பொண்ணுல போடு இல்லை மண்ணில் போடு, இதுதான். ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிற பக்கமே நம்ம ஆளுங்க போக மாட்டாங்க. இப்போ அதெல்லாம் மாறி இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? எனக்கு தெரிஞ்சு எது பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? விச் ஒன் இஸ் பெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதாவது சார், ஒவ்வொரு நம்ம கோல்டில் போடலாம், லேண்டில் போடலாம், ஷேர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். எந்த பாயிண்டில் எந்த இடத்துல போடுறோம்? இப்போ சென்னையுடைய சவுத் ரீஜன் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் வரதுக்கு முன்னாடி அந்த லேண்ட் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 200 rupees. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் அறிவித்த உடனே அந்த லேண்ட் வந்து 750 rupees per ஸ்கொயர் ஃபீட்டு. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் கட்டிட்டு இருக்கும்போது 1500 rupees per ஸ்கொயர் ஃபீட்டு. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பு வந்ததுக்கு அப்புறம் 4000 rupees per ஸ்கொயர் ஃபீட். ஸோ எந்த இடத்துல நார்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா நகர், பாடி, அம்பத்தூர் இதெல்லாம் டபுள் டிஜிட்டில் க்ரோத் ஆகிட்டு இருந்தது. இப்போ சிங்கிள் டிஜிட்டில் தான் க்ரோத் ஆகிட்டு இருக்கு. 3%, 2%, 1%. ஈவன் அண்ணா நகர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெஸ் தென் 1% தான் ரியல் எஸ்டேட் க்ரோத் வந்து இருக்கு. ஸோ இதே வந்து சவுத்தில் வந்து அதிகமாக இருக்குது, வெஸ்ட்லேயும் அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறோம்? ரியல் எஸ்டேட் பொறுத்தளவுக்கு எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணோம்? இதே நீங்கள் கோல்டும் ஒரு சைக்கிள் தான். கோல்டும் ஸ்டாக் மார்க்கெட்டும் அப்படியே இன்டர்லிங்க் ஆகும். இப்போ ஸ்டாக் மார்க்கெட் நல்லா பீக்கில் இருக்குது, அப்போ என்ன ஆகும்? கோல்டு வந்து அந்த அளவுக்கு ஏறாது, அப்படியே ஸ்டாக்னட்டாக இருக்குது. இப்போ ஸ்டாக் மார்க்கெட் இறங்கும் போது கோல்டு ரைஸ் ஆகும். அப்போது கோல்டில் எப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது, ஸ்டாக்கில் எப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இன்வெஸ்டர் மார்க்கெட்டுடைய சைக்கிள் வந்து தெரியும். நம்ம வந்து ஒரு ரூட் தெரியாத ஒரு ரூட்டுக்கு போகிறோம், கூகுள் மேப் போகிறோம்ல, அதை மாதிரி மார்க்கெட்டுடைய சைக்கிள் வந்து தெரியணும். மார்க்கெட் வந்து ஒவ்வொரு 8 years to 11 years ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு அந்த சுழற்சி இருக்கும். மார்க்கெட் கிராஷ் ஆகும். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு இன்வெஸ்டரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஸ்டாக் மார்க்கெட் ஒவ்வொரு 8 years to 11 years கண்டிப்பாக ஒரு சின்ன கிராஷ் அது வரும். ஏன்னா நீங்கள் ஒரு லேண்டில் வந்து ஒரு பயிர் விளைவிக்கிறீங்க, அது அறுவடை பண்ணுவீங்க இல்லையா? இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் அவங்க இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ஒவ்வொரு 8 to 10 years ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ஏன்னா கம்பெனியோடைய க்ரோத் ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்து அந்த அளவுக்கு ஏர்னிங் கொடுக்காது. ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கோங்க. 1992 ஒரு கிராஷ் ஆச்சா? அதுலேருந்து 8 வருஷம். 2000 .com கிராஷ் ஆச்சா? 2008 ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆச்சா? இதில் பாருங்கள், ஒவ்வொரு 8 yearsக்கு ஒருக்கா கிராஷ் ஆகுதா? 2008க்கு அப்புறம் 2019 ஒரு கிராஷ். 11 years ஆச்சா? ஸோ ஒவ்வொரு 8 years to 11 years ஒரு சைக்கிள். இந்த சைக்கிளில் மார்க்கெட் கீழே இறங்கும் போது இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ ஒரு நியூ இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஸ்மால் கேப் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும், 4 than 30%. இப்போ ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டு. ஸ்மால் கேப்லாம் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கும். இப்போ நியூ இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது ஃபஸ்ட்டு கீழே ஃபாலோ ஆகிறது ஸ்மால் கேப்பாக தான் இருக்கும். ஸோ ஸ்மால் கேப்பில் எப்போ இன்வெஸ்ட் பண்ணணும், மிட் கேப்பில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணணும், லார்ஜ் கேப்பில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ மார்க்கெட் இறங்கும் போது இன்வெஸ்ட் பண்ண கற்றுக்கணும். இப்படி புரிஞ்சுக்கலாமா? அந்த பீக்குங்கிறது கீழே போகுது அப்படின்னாக்கா அடுத்து ஏற போகுது அப்படிங்கிறதா புரியுது. எஸ், மார்க்கெட்டுங்கிறது ஏற்ற இறக்கம் இருந்தது. மார்க்கெட் ஒரே ஸ்ட்ரைட்டாக
போகவும் செய்யாது, ஒரே ஸ்ட்ரெயிட்டாக வரவும் செய்யாது. ஸோ மார்க்கெட்டுங்கிறது ஏற்ற இறக்கம். அப்போ ஒவ்வொரு இறக்கத்துலையும் பை பண்ண கற்றுக்கணும். இது உங்களுக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னா சிம்பிளாக எஸ்ஐபியில் வந்து பண்ணலாம். ஏன்னா அது நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருப்பீங்க. எஸ்ஐபி பண்ணுறவங்களுக்கும் ஒரு 3 வருஷம் இப்போ பீக்கில் இருக்குது, அடுத்த ஒரு 3 வருஷத்து மார்க்கெட் இறங்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு லாஸ் ஆகிருக்கும். ஸோ வெளியே வந்துடுவாங்க. ஆனால் எஸ்ஐபி பண்ணுறவங்க ஒவ்வொருத்தரும் இந்த மார்க்கெட்டுடைய சைக்கிள் தெரியணும். மார்க்கெட் பீக்கில் இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 3 வருஷம் கழிச்சு இறங்கின உடனே வெளியே வந்துடக்கூடாது. 10 இயர்ஸ் ஆகுது வந்து மார்க்கெட்டில் சஸ்டைன் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறேன். எனக்கு இன்னொரு கேள்வி எழும்போது என்னன்னாக்கா, நம்ம கோல்டை பற்றி பேசணும், லேண்டு, நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசணும் இல்லையா? இப்போ நம்ம லேண்டு மேலே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம்னாக்கா அது குறையிறதுக்கான வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இதை தாண்டி ஒருத்தவங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரணும்னாக்கா என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து அவங்கள வர வைக்கலாம்? இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் தான் இருக்குது, லேண்டை கடந்து கோல்டை கடந்து இந்த பெனிஃபிட்ஸ் தான் இருக்குது, இதுக்கு வந்தீங்கன்னாக்கா உங்களுடைய க்ரோத்துங்கிறது இரட்டிப்பாகும். நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் அப்படி பின்தங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் கூட உங்களை திருப்பி தூக்கி விட்டுரும், அந்த மாதிரியான சொல்கிறது. இப்போ ஒரு ஷேரை வாங்குறீங்க, ஒரு 3 month to 6 month வந்து அந்த ஷேரை ஹோல்ட் பண்ணுறீங்க, ஒரு 5% ஒரு 10% ப்ராஃபிட் வந்துச்சு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ ஹோல்ட் பண்ணி ஒரு 3 month வரைக்கும் ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்விங் ட்ரேடுன்னு சொல்லுவோம். இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது மோர் தென் 1 year, 5 years, 10 years. ஒரு ஸ்டாக்ல லைக் வந்து ஒரு லேண்ட் வாங்குற மாதிரியோ ஒரு கோல்டு வாங்குற மாதிரியோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மோர் தென் 1 years வச்சுருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம். இதுல இருந்து எனக்கு ஒரு புரிதல் என்னன்னாக்கா, ஒரு ஸ்மால் பிளேயர் இருக்காங்க, ஒரு சின்ன அமௌண்ட் இருக்காங்க, அவங்க வந்து ட்ரேடிங் உள்ள வராங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் பெரிய அமௌண்ட் இருக்கு அப்படின்னாக்கா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் சைடு போறது கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு ஐடியாவா சார்? அதாவது பெரிய அமௌண்ட் இருக்கவங்க ஸ்மால் அமௌண்ட் இருக்கவங்க கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நமக்கு தெரியல அப்படின்னா எத்தனை கோடி இருந்தாலும் ஈஸியாக போயிடும், லாஸ் ஆகிடும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஆஸ் எ இன்வெஸ்டராக இருக்கட்டும், இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கட்டும், மார்க்கெட்டை பற்றி புரிதல் இல்லாமல் முதல்ல ட்ரேடிங்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ வரக்கூடாது. என்ன இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ரிஸ்க் கம்மி. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க நாளைக்கே விற்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்க, ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்க. ஆப்ஷனுங்கிறது வந்து இருக்கிறதுலே ஹை ரிஸ்க். மத்தியானம் வெயில் இருக்கு, ஒரு ஒரு ஐஸ் கட்டி கையில் வச்சுட்டு ஒரு 100 மீட்டர் போகிறீங்க, அந்த பக்கம் போகங்களாட்டி உங்கள் ஐஸ் கட்டி கரைஞ்சிருமா? அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆப்ஷன் பை பண்ணுறவங்க கையில் வந்து உங்கள் பணத்தை வச்சுருக்க மாதிரி. மார்க்கெட் கொஞ்ச நேரம் அதில் சஸ்டெயின் ஆனால் போதும், அப்படியே உங்கள் பணம் வந்து மெல்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரிஸ்க் தான் இதில் மெயின் திங். மார்க்கெட்டோடைய புரிதல் இல்லாமல் நியூ ட்ரேடர் வரக்கூடாது. இப்போ ட்ரேடிங்க்கு வராங்க இல்லையா, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னாக்கா ஒரு ஷார்ட் டைம் 1 டேக்குள்ளே வந்து அந்த ட்ரேடை முடிச்சிடணும், க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்னும் பொழுது பெரிய அமௌண்ட்டோட வராங்களா? எனக்கு தெரியல, அதெல்லாம் கேட்குறேன் நான். பெரிய அமௌண்ட்டோட வருவாங்களா? சார் நிறைய பேருக்கு வந்து என்னென்னா இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறதுல அதிக அமௌண்ட் இருந்தால் இதில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை. மார்க்கெட்டில் வந்து பயம், பதட்டம், இது எல்லாமே வந்து மார்க்கெட் எப்படி எந்த இடத்துல, அதாவது இன்ட்ராடே ட்ரேடர் வந்து என்ன நினைப்பாங்கன்னா இதில் பணம் அதிகமாக இருந்தால் ஜெயிச்சிடலாம் நினைப்பாங்க. சிம்பிளாக வந்து இன்னொன்று நினைப்பாங்க, மார்க்கெட் 2 பக்கம் தான், ஒன்று அப் சைடு போக போகுது இல்லை டவுன் சைடு போக போகுது, இதுதான் நினைப்பாங்க. ஆனால் மார்க்கெட் அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் 100 ரூபாய்க்கு வந்து ஒரு ஆப்ஷன் வாங்குறீங்க, ஃபஸ்ட்டு ஒரு 5 பாயிண்ட் மேலே ரைஸ் ஆகும். 2ல் ஏதாவது ஒரு பக்கம் நான் கணிச்சா எனக்கு ப்ராஃபிட் வந்துடும் நினைப்போம். ஆனால் மார்க்கெட் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போயிட்டே வந்துட்டு தான் இருக்கும். ஸோ இதில் எந்த பக்கம் போகணும்னு நமக்கு தெரியாது. கரெக்டாக ஒரு ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணி எங்கே டேர்னிங் பாயிண்ட் எடுக்குதுன்னு சொல்லிட்டு அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் என்ட்ரு பண்ணணும். அப்போ இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது, எதில் பண்ணாலுமே ரிஸ்க் இருக்குது, ஆனால் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது ரிஸ்க் கம்மி, ட்ரேடிங்கிறது ரிஸ்க் அதிகம். ஸ்டாக் மார்க்கெட்னு வந்துட்டேன்னாலே ரிஸ்க் தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். ரிஸ்க்கை ஐடென்டிஃபை பண்ணணும். ரிஸ்க் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த ரிஸ்க் கம்மி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சேஃபாக இருப்பீங்க. நீங்கள் ஒரு எஃப்டியில் போடுறதுக்கும் ஒரு பாண்டில் போடுறதுக்கும் ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஒன்லி திங் யூ ஹேவ் டு கண்ட்ரோல் தி ரிஸ்க். சார் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா, இதுக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ்னு சொல்கிறாங்க. எந்த டைம் க்ளோஸ் பண்ணுறது, ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா, அதை எப்படி பார்க்குறீங்க? அந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது? நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது தான் சொல்கிறாங்க, நிறைய நமக்கு கிடைக்குது, கூகுள்லேயுமே கிடைக்குது, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அதை எப்படி ரைட்டாக சூஸ் பண்ணுறது? ஒரு இண்டிகேட்டரோ எந்த இண்டிகேட்டராக இருக்கட்டும், இண்டிகேட்டருடைய ஸ்ட்ராட்டஜி வந்து என்னென்னா ஆவரேஜ் மெயின் திங் வந்து இப்போ வந்து ஒரு 10 நாளுடைய ஆவரேஜ், அந்த ஆவரேஜுக்கு மேலே போனால் பை, அந்த ஆவரேஜ் கீழே வந்தால் செல், இந்த மாதிரி தான் இண்டிகேட்டரு டிசைன் ஆகிருக்கும். பெரும்பாலான இண்டிகேட்டரு ஆவரேஜ் அண்ட் ரேஞ்சில் இருக்கும். ஸோ இண்டிகேட்டரில் ட்ரேட் பண்ணுறவங்க ஒரே ஒரு விஷயத்தை கவனிங்க. இன்றைக்கி ட்ரெண்ட் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய
இண்டிகேட்டரு ஒர்க் ஆகிற இண்டிகேட்டரு நாளைக்கு ரேஞ்ச் பவுண்டாக ஒர்க் ஆகும். அப்போ ரேஞ்ச் பவுண்டில் அந்த இண்டிகேட்டர் வேலை செய்யாது. ரேஞ்ச் பவுண்டில் ஒர்க் ஆகக்கூடிய இண்டிகேட்டரு நாளைக்கு சைடுவேஸ் மார்க்கெட் ஒரு டைரக்ஷனில் போகும், அதில் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ மார்க்கெட் இஸ் லைக் வந்து ஒரு ரிவர் மாதிரி. இன்னொரு கேள்வி என்னன்னாக்கா, இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நம்ம ஏதோ ஒரு நிறுவனத்து மேலே தான் பண்ண போகிறோம், ஏதோ ஒரு பொதுத்துறை நிறுவனமோ இல்லை தனியார் நிறுவனத்து மேலே தான் பண்ண போகிறோம் பொழுது எது ரொம்ப சேஃப்டி, பொதுத்துறை நிறுவனமா இல்லை தனியார் நிறுவனமா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வரும்போது நம்ம லார்ஜ் கேப்னு இருக்குது, நிஃப்டி 15 இருக்குது. அதெல்லாம் வந்து முதல் தரமான இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம், ப்ளூ சிப்புன்னு சொல்லுவோம். அதாவது இந்தியாவில் மார்க்கெட் கிராஷ் ஆனால் கூட, மார்க்கெட் எந்த மாதிரியான ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தால் கூட இந்த 50 கம்பெனிஸ்லாம் ஸ்டேபிளாக இருக்கும். அதனுடைய ஏர்னிங் இதெல்லாமே ஸ்டேபிளாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு போர் நடந்தாலும் சரி, மார்க்கெட் கிராஷ் ஆனாலும் சரி, டெய்லி நம்ம வந்து ப்ரஷ் பண்ணுறது இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் இருப்போம். அப்போ அதுக்குண்டான ஷேர்ஸ் லைக் வந்து கோல்கேட்டு, பிரிட்டானியா, இதெல்லாம் வந்து என்ன நடந்தாலும் சரி அந்த ஷேருடைய ப்ராஃபிட் சஸ்டைனபிளாக போயிட்டு இருக்கும். அதுதான் கேட்குறேன் நான். இப்போ என்கிட்ட சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, இப்போ ரயில்வே மாதிரியான துறை மேலே இன்வெஸ்ட் பண்ணுறதோ இல்லை பெருசாக ப்ராஃபிட் இருக்காது, ஆனால் உங்களுக்கு சேஃப்டியாக கைக்கு காசு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அந்த ஒரு கருத்தை? துறை சார்ந்த பங்குகள் செக்டார்னு சொல்லுவோம். ஒரு காலத்தில் ஒரு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு வந்து ஐடி தான் வந்து பெஸ்ட். ஒரு 10,000 இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா இன்னைக்கு வந்து லாட் ஆஃப் க்ரோஸ் வந்து இப்போ அந்த நிலை இல்லையா? இப்போ ஐடி வந்து எல்லாருமே நிறைய பேர் எங்கே பார்த்தாலும் ஐடி லேர்ன் பண்ணியிருக்காங்க. அதனுடைய க்ரோத் நல்லா க்ரோத் ஆயிருக்கு. இன்னும் ஐடி இருக்கும், ஆனால் இதை விட அதிகமாக நீடட் இருக்கிறது, டிமாண்ட் இருக்கிறது ஃபியூச்சர் செக்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏஐ செக்டார், ரினியூவபிள் எனர்ஜி செக்டாரு, இப்போ பேட்ரிஸு, அதாவது பேட்ரி இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி பேஸ்டில் தான் ஒர்க் ஆகுது. பஸ்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பேட்ரி பேஸில் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ்டிக் பேஸில் நம்ம வந்து இது பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படிதான் நகர்ந்துகிட்டு இருக்கு அந்த மூவ்மெண்ட். அந்த மாதிரியான தேவைகள் தான் நமக்கு டிமாண்ட் வந்து அடுத்த நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. நான் அந்த கேள்வி ஏன் வச்சேனாக்கா, அந்த சேஃப்டியை வச்சு கேட்டேன் நான். அது உண்மைதானா? இப்போ நம்ம ஏதோ ஒரு குறிப்பிட்ட துறையின் மேலே அது சரிவே சந்திக்காதா? அப்படி ஏதாவது நிறுவனங்கள் இருக்கா, துறை இருக்குதா? சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், அதுதான் வந்து மார்க்கெட்டு. ஒவ்வொரு டைமுக்கும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போது ஐடி துறை சார்ந்த பங்குகள் வந்து நல்ல அதனுடைய க்ரோத் வந்து இருந்தது. இப்போ 1990 ஐடி படித்தவங்களுக்கு மோர் தென் 1 lakh கூட சம்பளம் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. ஐடி படித்தவங்களுக்கு வந்து ஒரு 30-40 இந்த மாதிரி தான் சப்ளை அதிகமாக இருக்குது, ஒர்க்கர் சப்ளைஸ் வந்து அதிகமாக இருக்குது. டிமாண்ட், அந்த துறையோட டிமாண்ட் வந்து முக்கியம். சப்ளையும் அதிகமாக தான் இருக்கு. இப்போ போய் வேலை நிறைய பேர் வந்து அதில் வந்துட்டாங்க. ஓகே ஓகே. இந்த மல்டிபிள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம ரிஸ்க் ஃபேக்டரை குறைக்கிறோம் அப்படின்னாக்கா முதல்ல ஏதோ ஒரு ஃபேக்டரா எடுத்துக்கணுமா? மல்டிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும்போது ஏதோ ஒரு இடம் குறையும் போது இன்னொரு இடம் ஏறிடும் இல்லையா? எப்படியாவது சார், அதாவது இப்போ ஒரு ஷேர் ஒரு 10 ஷேர் வாங்குறீங்க, ஒரு ஷேர்ல இல்லை 2 ஷேர் லாஸ் வந்தா கூட ஏதாவது ஒரு ஷேர் வந்து 100% 200% போயிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு லாஸ் வந்து இல்லை, ப்ராஃபிட்ல தான் இருக்கு. அந்த மாதிரி நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய பங்குகள் ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்ஸு, அதோடைய ரியல் வேல்யூவை ஐடென்டிஃபை பண்ணி மல்டிபிளாக நம்ம பிரித்து பண்ணும்போது நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டபுளாக ட்ரேடராகவோ இன்வெஸ்டராகவோ இருக்க முடியும். பங்கு சந்தையை பற்றி ஒரு பெரிய புரிதல் வேணும் அப்படின்னாக்கா நம்ம ஏதாவது புத்தகம் படித்து தெரிஞ்சுக்கலாமா? அப்படி ஏதாவது நல்ல புத்தகம் எதாவது இருந்தால் பரிந்துரைச்சிங்கனாக்கா உண்மையிலே நேயர்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். பங்குச்சந்தைக்கு வரவங்க ஒரு ரியல் இன்வெஸ்டர்ஸ் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதோடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்த்து அதனுடைய ரியல் வேல்யூவை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட்டு புக் அப்படின்னா இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்ஸ்னு ஒரு புக் இருக்கும். இதே நான் ஒரு ட்ரேடிங் பண்ண போகிறோம் மார்க்கெட்டில் வந்து அப்போது ஒரு ஸ்விங் ட்ரேடராக வாங்கி அன்னைக்கு ட்ரேட் பண்ணுற போகிறாங்க, ஒரு 3 month ஒரு ஷார்ட் டேர்ம் வீக் மந்த்லி அந்த மாதிரி ப்ராஃபிட் பண்ண போகிறோம் அப்படின்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து தெரியணும். ஜான் மார்ஃபி அப்படிங்கிற ஒரு புக் இருக்குது. டெக்னிக்கல் அனாலிசிஸை பற்றி பேசிக்ஸை லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த புக்கை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். நிச்சயமாக சார், கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 minutes உங்க கூட உரையாடி இருப்பேன்னு நினைக்கிறேன். ரியலி வேல்யூபிள் டைம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எனக்குமே பெரிய அனுபவம் அறிவுலாம் கிடையாது, இதில் ஒரு பெரிய டேக் அவேவாக இருக்குது எனக்கு. நிச்சயமாக பார்க்குறவங்களுக்கும் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் சார், உங்களுடைய பணி தொடர்ந்து. தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி. நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம்.